ஒரு நாள் சுமதி அப்படிங்கிற ஒரு சிறுமி அரசு பள்ளி மாணவி ஒருத்தி வர்றா. குட்டி பொண்ணு, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. காமராஜர் ஐயாவை பார்க்க தைரியமாக வர்றா. காமராஜர் ஐயா, வாங்கண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்னே அப்படின்னு காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே கேட்க, சுமதி என்ன தெரியுமா சொன்னா? ஐயா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், நல்லா படிக்கிறேன், எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை, என்னால் ஆக முடியுமான்னு கேட்க, காமராஜர் ஐயா சொன்ன விஷயம் கண்களில் நீரை வர வரைக்கும், சுமதி, நான் இருக்கிறது பார்க்க பெரிய வேலை மாதிரி தெரியும்னே, ஆனால் இங்கே உள்ளே வந்துட்டா நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக ஒரு வாய் சோறு திங்க முடியாது, நிம்மதியாக நடந்து போகக்கூட முடியாது, நம்ம நினைவுகள் எல்லாம் மக்களை நோக்கி இருக்கும்னே. இந்த வாழ்க்கை முள்படுக்க, இதில் இருக்கிறது நல்லதில்லை, உன்னோட நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடும்னே. இந்த வாழ்க்கை என்னோட போகட்டும், நீ நல்லா படித்து ஒரு பதவிக்கு வந்து உன்னோட வாழ்க்கையை செம்மப்படுத்தணும்னு ஐயா ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா. சுமதிக்கு கண்களில் நீர் வழிஞ்சுது. ஆனால் அந்த முள்படுக்கையில் கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. 24 மணி நேரம் அவருக்கு போதவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சாருன்னா அவரோட வேலைகளை முடித்து அரசியல்களை முடித்து வீட்டுக்கு வரும்போது நடுராத்திரி ஆயிடுது. அவரோட வாழ்க்கை நரகமாக இருந்தால் கூட மக்களுக்காக சுற்றி சுற்றி அத்தனை வேலைகளையும் செஞ்சார். தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தார். தன்னோட 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியில் தமிழகத்தோட வரலாறையே மாற்றினார். எண்ணங்களுக்கு வண்ணங்கள் கொடுத்து அதை வலிமையூட்டினவர் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத சிகரத்தில்